Hello viewers, welcome to Javascript tutorials. நாங்க இன்னைக்கு பார்க்க போறது ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி. ஆப்ஜெக்ட் எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம், ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னது, ஆப்ஜெக்ட் எப்படி நீங்க எனுமரேட் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் வச்சு எப்படிலாம் விளையாடலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆப்ஜெக்ட் தான் பேஸ். ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணணும்னா நிறைய வகையில் நீங்க கிரியேட் பண்ணலாம். சிம்பிளா இது வந்து லிட்ரல் லொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா நீங்க ஒரு பிராக்கெட் ஃப்ளவர் பிராக்கெட்ஸ் போட்டாலே ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த இதுக்குள்ள நீங்க எக்ஸ்குள்ள நேம்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணேன்னா console.log xன்னு கொடுத்தேன்னா இங்கே நேம் as xன்னு வருது. இதே நீங்கள் இந்த இடத்துல x.toStringன்னு கூட கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆப்ஜெக்ட்னு வருது. இப்போ இது toStringன்னு கொடுத்தா ஏன் ஆப்ஜெக்ட்னு வருது, toString எங்கேருந்து முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வருது, எப்படி இது டிஃபைன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு ரூட்டான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதாவது ப்ரோட்டோடைப் அப்படின்னு இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு ப்ரோட்டோடைபிக்கல் லாங்குவேஜ். நீங்கள் மற்ற C# இல்லை ஜாவா இதெல்லாம் எடுத்தீங்கன்னா, ஊப்ஸ் லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னா அங்கே ஒரு பேரண்ட் கிளாஸ், சைல்ட் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்ல எல்லாம் ப்ரோட்டோடைப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வரும். எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஜெக்டோட ப்ரோட்டோடைப் வந்து ப்ரோட்டோடைப்பாக இருக்கும். அதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைப்பில் நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். இன்ஃபேக்ட் இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நீங்கள் ஒரு நம்பர் கூட கொடுக்கலாம், நம்பரோட வேல்யூ கொடுக்கலாம். ஆனால் இது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதா இங்கே கேள்வி. console.x.name அப்படிங்கிறது சும்மா எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா கரெக்டாக வருது 1 2 3 நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல x.nameன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் ஆகும் as xன்னு சொல்லிட்டு. அதே x.123ன்னு கொடுத்தா பிரிண்ட் ஆகாது, அது எரர். இதை நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணணும், ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ள ஸ்ட்ரிங் மாதிரி போட்டு அப்படி தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். 1 2 3 எப்படி கொடுத்தீங்கன்னா அது அந்த வேல்யூ எடுக்கும் SDF. இந்த இடத்துல 1 2 3 மட்டும் இல்லைங்க, நேம் கூட நீங்கள் அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணலாம். இது பிராக்கெட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் இப்படி கிரியேட் பண்ணலாம். இப்படி கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸில் நீங்கள் எடிட் கூட பண்ணிக்கலாம். x.name நீங்கள் ஓவர்ரைட் கூட பண்ணலாம் இல்லையா. அதே மாதிரி புது ப்ராப்பர்ட்டிஸ் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். சாதாரணமாக ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எப்படி இதெல்லாம் பண்ணுறது அப்படின்ட்டு. இது ஒரு சிம்பிளான வகை. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் டைப் வித் ஆப்ஜெக்ட் கீவேர்ட். நீங்கள் நியூ ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம். இதுவும் உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி கொடுத்துரும் சிம்பிளாகவே. இப்போ நான் வந்துட்டு, ஆனால் இங்கே வந்துட்டு நீங்கள் நேம் வந்து தனியாக தான் கொடுக்கணும். இங்கே போட்டிருக்கேன். இப்போ console.log x கொடுத்தீங்கன்னா அதே பிரிண்ட் ஆகுது. இதில் நீங்கள் அதே மாதிரி என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணால் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு கீ வேல்யூ பேர். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் வந்துட்டு கீயாக வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு தான் இருக்க முடியும். அது நீங்கள் நம்பராகவும் கொடுக்கலாம், ஆனால் ஆக்சஸ் பண்ணும்போது ஸ்ட்ரிங்காக தான் ஆக்சஸ் பண்ணணும். இப்போ தான் நீங்கள் பிராக்கெட் நோட்டேஷனில் பார்த்தீங்க. அதே மாதிரி ஐடென்டிஃபயர், எல்லா ஒரு வேரியபிளுக்குமே ஒரு ஐடென்டிஃபயர்னு இருக்கும். ஸோ இந்த கீ நேம் வந்து ஒரு அண்டர் ஸ்கோராவோ இல்லை ஆல்ஃபபெட்டாவோ இல்லை நம்பராவோ இப்படியெல்லாம் கூட இருக்கலாம். அப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த கீ வேல்யூ வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு அரேயாக இருக்கலாம், இல்லை இது அதே இன்னொரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா x.print அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனாக கொடுக்கலாம். console.log this.name. ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு சும்மா x.printன்னு கொடுக்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிக்கலாம். console.log. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறேன், ஆனால் இங்கே பிரிண்ட் ஆக மாட்டேங்குது நேம் அப்படிங்கிறது. எக்ஸில் இருக்கிற நேமை தான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி அங்கே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா இங்கே நான் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் ஆரோ ஃபங்க்ஷனாக எடுத்துட்டு சும்மா நார்மல் அனானிமஸ் ஃபங்க்ஷனாக கொடுத்தேன்னா அந்த நேம் வந்து பிரிண்ட் ஆகும். ஆரோ ஃபங்க்ஷன் என்ன ஆகும், அந்த திஸ் கீவோட ரெஃபரன்ஸை அது தூக்கிடும். இங்கே நீங்கள் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த திஸ் அப்படிங்கிறது வெளியே இருக்கிற திஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ என்னோட கெஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி கொடுக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் சும்மா ஒரு நேம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கன்சோல் அந்த பிரிண்ட் அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகுது. புரியுதுங்களா? இது வந்து குளோபல் லெவலில் இருக்கிற நேம் வேரியபிள். அந்த நேம் வேரியபிள் பிரிண்ட்னு நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதுதான் இங்கே திஸ்கியோட வரும். ஏன்னா நான் இங்கே ஆப்ஜெக்ட் ஆரோ ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஆக்சுவலாக லிட்ரலாக இதை என்ன கன்வெர்ட் பண்ணோம்னா இதோட இது வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும்போது இது வேர் இல்லைன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.
கான்ஸ்டன்ட் அண்டர்ஸ்கோர் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு மாற்றிட்டு இந்த திஸ்ஸை வந்து அண்டர்ஸ்கோர் திஸ்ன்னு ஆக்கிறோம். ஸோ அதனால தான் அது பிரிண்ட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுது. ஏன்னா இங்கே ஆக்சுவலாக திஸ் அப்படிங்கிறது இந்த வெளியே இருக்கிற எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்டை ரெஃபர் பண்ணுது. ஸோ இது ஒரு செகண்ட் மெத்தட். நீங்கள் வந்து ஆப்ஜெக்டில் நியூ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். லிட்ரல் மெத்தட் பார்த்தோம், இது ஆப்ஜெக்ட் மெத்தட். தேர்டாக வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் த்ரூவாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதாவது ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனோ இல்லை நேம்ட் ஃபங்க்ஷன் எப்படி வேணால் இருக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு பர்சன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். பர்சன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் இதுக்கு அசைன் பண்ணிக்கலாம், அசைன் பண்ணாமலே இருக்கலாம். ஸோ இப்போ இந்த பர்சன் ஆப்ஜெக்ட்குள்ள this dot name is equal to sxc, this dot age is equal to 26 எப்படின்னு கொடுத்துட்டு இது இப்போ ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நான் வேற person1 is equal to new person அப்படின்னு நான் கொடுக்கலாம். நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு நியூ பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ console.log person1 போட்டிங்கன்னா ஓகே, எனக்கு எப்போவுமே கன்சோலோட ஸ்பெல்லிங் தவறுது. நேம் ஏஜ் இந்த ரெண்டுமே இங்கே பிரிண்ட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பர்சன் வேணால் இப்போ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பர்சன் தான் இல்லை, person2 நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அவங்களையும் பிரிண்ட் பண்ணி காட்டலாம். person2வும் இருக்குது. ஆனால் இங்கே person2 வந்து நம்ம எடிட் கூட பண்ணிக்கலாம். person2 டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு டெக் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா person2 வந்து டெக். ஸோ ரெண்டுமே புது ஆப்ஜெக்டாக தான் கிரியேட் ஆகுது. எங்கேயுமே மெமரி வந்து காப்பி ஆகலை, ரெஃபரன்ஸ் ஆகலை போல் எல்லாமே ஒரு புது ஆப்ஜெக்டாக இங்கே தான் கிரியேட் ஆகிருக்கு. அடுத்து இது ஒரு தேர்ட் டைப். நீங்கள் பர்சன் அப்படிங்கிறத வச்சு இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுலே ப்ரோட்டோடைப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி இப்போது நான் இந்த பர்சன் டாட் ப்ரோட்டோடைப் டாட் பிரிண்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். எல்லா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டுக்குமே ப்ரோட்டோடைப் இருக்கும். ரூட்டில் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோட்டோடைப் தான் ரூட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் பிரிண்ட்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷனில் console.log thisன்னு சொல்கிறேன். இங்கே இதுக்கு thisன்னு என்ன ஆப்ஜெக்ட்? இந்த பர்சன் தான் இதுக்கு this. இந்த பர்சனில் இருக்கிற நேமை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் நான். ஸோ இங்கே நான் இந்த console logக்கு பதிலாக சும்மா person1 டாட் பிரிண்ட்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அது அஜெக்ஸின் பிரிண்ட் பண்ணுது. இதே நான் person2 டாட் பிரிண்ட்னு சொன்னேன்னா அது டெக்கை பிரிண்ட் பண்ணும். ஏன்னா person2 2ல் வந்துட்டு நேம் வந்து டெக்காக தான் இருக்குது. ஸோ 2ஓட நேம் அது பிரிண்ட் பண்ணும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறதுனால. ஸோ இது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளாக தான் காட்டுறேன். உங்களோட டே டு டே லைஃப்பில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் குரூப் பண்ணீங்க, கிளாஸஸ் பண்ணீங்க, ஃபங்க்ஷன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைப் ஸ்கிரிப்ட்லாம் எழுதுறவங்க கிளாஸ் கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு புது கிளாஸ் கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணுவீங்க. அது பிஹைண்ட் த வுட் இந்த மாதிரி தான் அது நடக்கும். ஒரு நீங்கள் பர்சனுங்கிற கிளாஸ் பண்ணீங்கன்னா அந்த பர்சனுங்கிற கிளாஸ் ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் இப்படி தான் எழுதுவீங்க. இதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷன்லேருந்து நீங்கள் ஸ்டாட்டிக் டேட்டா கொடுக்குறதெல்லாம் பண்ணி அவுட்புட்டாக உங்களுக்கு வெளியே வரும். ஸோ இந்த ப்ரோட்டோடைப் இதை பார்த்தோம். நம்ம இந்த ப்ரோட்டோடைப் இதிலே இன்னொரு இது எப்படி கிரியேட் பண்ணுறது, தேர்ட் டைப் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபோர்த் டைப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லிட்ரல் மெத்தடு ஆப்ஜெக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி நியூ அண்ட் ஆப்ஜெக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணுறது, ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி ஃபங்க்ஷன்லேருந்து நியூ ஆப்ஜெக்ட் நியூ ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணி பண்ணுறது. இதுதான் 3. இப்போ லாஸ்ட்டாக வேர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்ஜெக்ட்லேருந்து கிரியேட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த கிரியேட் மெத்தட் மூலியமாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் இந்த கிரியேட் ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட்டுக்கு நீங்கள் ஒரு ப்ரோட்டோடைப் கொடுத்தே ஆகணும். 2 வேரியபிள் இது எடுக்கும். ஒன்று ப்ரோட்டோடைப், அப்புறம் ஒன்று ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ப்ரோட்டோடைப் இங்கே கொடுத்தே ஆகணும். இப்போ நான் எக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வேர் ஜெட் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். இப்போ நான் console.log z.toString அப்படின்னு கொடுக்குறேன். அவுட்புட் வந்துட்டு ஆப்ஜெக்ட்னு வருது. ஏன்னா இது ஆப்ஜெக்ட்னு சொல்லுது z. இதே இதை நான் அப்படியே எக்ஸுக்கு கொடுக்குறேன். x.toString. இது பார்த்தீங்கன்னா எரர் வருது. toString is not a function. ஏன்னா எக்ஸுக்கு நான் எந்த ஒரு ப்ரோட்டோடைப்புமே ரெஃபரன்ஸாக கொடுக்கல இங்கே. ஸோ எக்ஸுங்கிறத நான் ஒரு பிளெயின் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், பியூர் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இதில் toString ஆகட்டும் இல்லை ஆப்ஜெக்டோட டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மெத்தடுமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்காது. எனிமரேட் பண்ணுறதாகட்டும்,
ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. ஜெட்னு பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டோடைப் எல்லாம் உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து இந்த இதுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி எப்படி கொடுத்து நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே நல் கொடுத்துருக்கேன் ப்ரோட்டோடைப் வேல்யூ. இங்கே நல் கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஜெக்டாக நாங்கள் ப்ரோட்டோடைப்பாக கொடுக்கலாம். அதாவது இப்போ நான் z ஈக்குவல் டு இந்த எம்டி ஆப்ஜெக்ட் பண்ணுறேன்ல, இதோட ஈக்குவலண்ட் வேல்யூ நீங்கள் எக்ஸ் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் இது ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோ டைப், இதுவும் ஒன்று தாங்க. நீங்கள் வேர் z ஈக்குவல் டு எம்டின்னு போடுறதும் எக்ஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆப்ஜெக்ட் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நீங்கள் console.log z பிரிண்ட் பண்ணீங்கன்னா z டாட் டு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணும். எப்படி இது வருதோ இதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு எக்ஸுக்கும் வேல்யூ வரும், எக்ஸுமே அது பிரிண்ட் ஆகுது. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், எக்ஸுக்கு ப்ரோட்டோடைப் வந்து ஆப்ஜெக்டோட ப்ரோட்டோடைப் தான் எக்ஸோட ப்ரோட்டோடைப்னு சொல்கிறோம். இது பை டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரி அதுவே டிஃபைனாக எடுத்துக்கும். ஸோ இது ஒரு ரேப்பர் மாதிரி கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த வகையில் நம்ம இப்போ எக்ஸை ஒரு செட்டை ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றலாம். நேம் எஸ்எக்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த எக்ஸை தூக்கி நான் கீழே போட்டு கிரியேட்டில் நான் z டாட் z கொடுக்க போகிறேன். இப்போ z கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா z டாட் நேம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை, ஏன்னா zல நேம்ங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது பிரிண்ட் ஆகணும். z டாட் நேம் எஸ்எக்ஸின்னு வருது. ஆனால் x டாட் நேம் கொடுத்தா என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். x டாட் நேம் கூட எஸ்எக்ஸின்னு வருது. ஏன்னா ஆனால் இங்கே எக்ஸோட டைரக்ட் வேல்யூ வந்து நேம் இல்லை, எக்ஸோட ப்ரோட்டோடைப்பில் உங்களுக்கு நேம்ங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்கலாம், ஜெட்டை பிரிண்ட் பண்ணீங்கன்னா இப்படி காட்டுது, எக்ஸை பிரிண்ட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த எஸ்எக்ஸுங்கிறது. ஸோ எக்ஸுங்கிறது இந்த இதிலிருந்து பிரிண்ட் ஆகி வரக்கூடியது அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் எக்ஸோட வேல்யூவை மாற்றினீங்கன்னா அது ஜெட்டோட வேல்யூவை டச் பண்ணாது. ஜெட்டோட வேல்யூ எக்ஸினே இருக்குது, ஆனால் எக்ஸோட வேல்யூ மட்டும் டெக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட்ன்ட்டு. இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி டிஃபைன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு இது ஒரு செகண்ட் இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஜெக்ட் நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்குள்ளே ஏஜ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணுறேன், அதுக்கு வேல்யூ கொடுக்குறேன், வேல்யூ 24 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஜெக்டில் ஒரு கீ வேல்யூ பேர், கீயாக கொடுக்கக்கூடியது தான் ப்ராப்பர்ட்டியோட நேம். அதாவது எக்ஸ் டாட் ஏஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வரணும், அந்த மாதிரி இருக்கிறதா நாங்கள் கொடுக்குறோம். எக்ஸ் டாட் ஏஜ் அந்த மாதிரி இது வர்றது தான். அதோட வேல்யூ வந்துட்டு 24. ஆனால் இங்கே நான் எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு அந்த 24 காட்ட மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் எக்ஸ் டாட் ஏஜ்னு கொடுங்களேன், அந்த 24 அப்படிங்கிற வேல்யூ இங்கே வருது. ஏன்னா இது ப்ராப்பர்ட்டிஸோட டெஃபினிஷன். ஸோ இப்போ இந்த இதில் நான் வந்துட்டு அது எனக்கு இங்கே தெரியணும்னா வேல்யூவோட சேர்த்து அது என்யூமரேபிளா அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது நான் வந்து ட்ரூன்னு கொடுத்தா மட்டுமே அது இங்கே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்படிங்கிறது என்யூமரேபிளாக இருக்குது. ஸோ பை டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே எப்போவுமே என்யூமரேபிளாக தான் இருக்கும். இங்கே ஜெட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டில் நேம் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த நேம் ப்ராப்பர்ட்டிக்கு நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். அதாவது நேமோட வேல்யூ வந்து எஸ்எக்ஸி, நேமோட என்யூமரேபிள் ப்ராப்பர்ட்டி வந்து பை டிஃபால்ட்டாக ட்ரூவாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு. இப்போ நான் இங்கே ஏஜ் அப்படிங்கிறத மாற்றி பார்க்குறேன், z டாட் ஏஜ் ஈக்குவல் டு 15 மாற்றுறேன், இங்கே பிரிண்ட் ஆகுது z. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 24ன்னே இருக்குது. நான் முதல்ல என்ன வேல்யூ கொடுக்குறேனோ அதுதான் இங்கே இருக்குது. ஏஜை ஓவர் ஹெட் பண்ணாலும் ஏஜ் மாற மாட்டேங்குது. ஏன்னா இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ரைட்டபிள் அப்படின்னு, இதை ஓவர் ஹெட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை ட்ரூ பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் 15 ஆகுது. ஸோ பை டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு ரைட்டபிள் ப்ராப்பர்ட்டி கூட ட்ரூவாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு z டாட் நேம் ஈக்குவல் டு ஏபிசின்னு கொடுத்தீங்கன்னா அது பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா பை டிஃபால்ட்டாக நேம் அப்படிங்கிறது இங்கே ரைட்டபிளாக இருக்குது. நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் இங்கே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே பை டிஃபால்ட்டாக ரைட்டபிளாக இருக்காது, என்யூமரேபிளாக இருக்காது, கான்ஃபிகரபிளாக இருக்காது. நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை ஃப்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஜெக்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நீங்கள் எங்கே கற்றுக்கலாம்னா
இன்னும் உங்களுக்கு டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட்னு அடிங்க கூகுளில். மொசில்லாவோட சைட் இருக்கும், டெவலப்பர் மொசில்லா சைட்ஸ். இங்கே வந்துட்டு நீங்கள் இதை டீட்டெயிலாக பார்க்கலாம், ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ Z கிரியேட் பண்ணியிருக்கேன். Zக்கும் நீங்கள் இந்த மாதிரி கூட ஒரு ப்ராஜெக்டை ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் ப்ராப்பர்ட்டி, சாரி டிஃபைன் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டிஸ் கூட டிஃபைன் பண்ணலாம். இது சிங்கிள் ப்ராப்பர்ட்டி நான் டிஃபைன் பண்ண போகிறேன். எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ நான் Z அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, டெஸ்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ண போகிறேன். அதோட ஆப்ஜெக்ட் வேல்யூ இல்லைன்னா ஆப்ஜெக்ட் கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்ட் இது. ஸோ இங்கே நான் வேல்யூ கொடுக்கலாம். வேல்யூ வந்துட்டு டெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே நேம் மட்டும்தான் காட்டுது, டெஸ்டிங் அப்படிங்கிறது வரல. ஏன் வரலன்னா நாம் இதை கான்ஃபிகரபிளாக ஆக்கணும், சாரி என்யூமரபிளாக ஆக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் அப்படிங்கிறதும் தெரிய ஆரம்பிக்குது. இதே மாதிரி இது ரைட்டபிளாக இருக்காது. ஸோ உங்களால் ஓவர் பண்ண முடியாது. ஓவர் பண்ணணும்னா நீங்கள் இந்த இதை கொடுக்கணும். இதுக்கு நீங்கள் கெட்டர் செட்டர் கூட எழுதலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இதெல்லாம் தூக்கிடலாம். டிஃபைன் ப்ராப்பர்ட்டியில் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இந்த டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு நாங்கள் வேல்யூ கொடுக்கறதுக்கு பதிலாக செட்டர் போடலாம். செட்டர் அப்படிங்கிறது கெட்டர் செட்டர் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான், நார்மலாக இருக்கக்கூடியது தான். இது ஒரு ஃபங்க்ஷன். இதுக்குள்ள this dot test equal to இது என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை நாம செட் பண்ண போறோம். ABC அப்படிங்கிற நேம் வருது. ஸோ இங்கே இதை என்யூமரேபிளாக வச்சுக்கலாம். அப்போதான் இது பிரிண்ட் ஆகும். என்யூமரேபிள்னா உங்களுக்கு இந்த ஃபார் ஈச் லூப் எல்லாம் போடுவீங்கல்ல, அந்த ஃபார் ஈச் லூப்லாம் இதுலனா தெரியாது, உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியாது. என்யூமரேபிள் பண்ணீங்கன்னா தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நாங்கள் செட் பண்ணியிருக்கேன் இதோட வேல்யூவை. ஸோ நான் இங்கே வந்துட்டு இப்போ என்யூமரேபிள் கொடுத்தாலும் இது பிரிண்ட் ஆகலை. ஏன்னா இதுக்கு ஒரு கெட்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செட்டர் கண்டிப்பாக கொடுத்தாகணும். சாரி, செட்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு கெட்டர் கொடுத்தே தான் ஆகணும் நீங்கள். இப்போ கெட் கூட ஒரு ஃபங்க்ஷன் this dot test return this dot test. இங்கே பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் கால் ஸ்டாக் எக்ஸீட் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த டெஸ்ட் வேல்யூ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த கெட்டர் ஃபங்க்ஷன் போகும். அப்போ நாங்கள் திரும்பவும் டெஸ்ட் வேல்யூ ஆக்சஸ் பண்ண பார்க்குறோம். ஸோ திரும்பவும் இது கெட்டர் ஃபங்க்ஷன் போகும். ஸோ இந்த மாதிரி இது லூப் போயிட்டே இருக்கும், இன்ஃபைனைட் லூப்பாக போயிடும். ஸோ நீங்கள் எப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கெட்டர் செட்டர் செட் பண்ணுவீங்கன்னா ஒரு தேர்ட் ப்ராப்பர்ட்டி வச்சு அந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டியை மாடிஃபை பண்ணணும்னா மட்டுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நேம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, இந்த நேம் அப்படிங்கிறத நாம் இங்கே செட் பண்ணலாம். செட்டர் மூலியமா இதை செட் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணக்கூடியதும் அதே நேமை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ செட்டில் நேம் அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து SXE, டெஸ்ட் அப்படிங்கிறோட வேல்யூ கூட SXE தான். ஏன்னா டெஸ்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நாங்கள் இங்கே செட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். அதில் செட்டர் ஃபங்க்ஷனில் திஸ் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அது செட் ஆகும். கெட் பண்ணும்போது அது இந்த நேமில் என்ன இருக்கும், நேமை தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நான் இங்கே வந்துட்டு z டாட் டெஸ்ட் ஈக்குவல் டு டெக் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டெக்குன்னு மாறுது. ஏன்னா நான் இங்கே நீங்கள் டெஸ்ட்டுக்கு ஏதோ ஒரு வேல்யூ செட் பண்ணிங்கன்னா இன்டர்னலாக நேமோட வேல்யூ கூட நாங்கள் மாற்றுறோம். அதனால டெஸ்ட் வந்து நேம் வந்து இங்கே ரெண்டுமே ஈக்குவல் ஆகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் கெட் பண்ணும்போது என்ன வேணால் கொடுத்துக்கலாம், ஹெலோன்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன தான் மாற்றினாலுமே டெஸ்ட்டோட வேல்யூ என்ன தான் மாற்றினாலும் இது ஹெலோன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ரிட்டர்ன் பண்ணக்கூடியது அது மட்டும்தான். ஸோ நீங்கள் இந்த ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு கெட்டர் செட்டர் செட் பண்ணி அந்த கெட்டருக்குள்ளே எவ்வளோ காம்ப்ளிகேட்டான லாஜிக் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் 4 டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேஷன்ஸ். லிட்ரல் மெத்தட், ஆப்ஜெக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி, ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் மெத்தட் யூஸ் பண்ணி, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இதெல்லாம் தான். மற்ற விஷயத்தை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.